சிந்து பைரவி டுடே எபிசோட் கோவப்பட்டு ஆறுமுகம் வந்து அடிக்கிறதுக்காக கல் எடுத்துகிட்டு போகுவாங்க. எல்லாருமே தடுத்துடுறாங்க. அவங்களுடைய அம்மா இருந்துட்டு எதுக்காக ஆறுமுகம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க. கொஞ்சம் பொறுமையாக அவசரப்பட்டு எந்த ஒரு விபரீத முடிவும் எடுத்துடாதன்றாங்க. சும்மா நீ என்னடனா அவன் அடிக்கிறது இதெல்லாம் சரியில்லடா கொஞ்சம் கூடன்றாங்க. இல்லைம்மா இது வந்து என்ன வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பார் எந்த ஒரு முடிவு எடுக்காது சரி எங்களை மன்னிச்சிடுங்கன்றாங்க. இங்கே பாரு ஆறுமுகம் எங்கள் மேலே கை வச்சுட்டு இல்லை பார்த்துக்கலாம், உனக்கு உன் தங்கச்சி இருக்கால, எப்படி அந்த தங்கச்சியுடைய கல்யாணத்தை பண்ணுறேன் நானும் பார்க்குறேன்றாங்க. டேய் உன்னை சாவடிச்சு ஒழுங்கா போடும் அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சிடுறாங்க. ஆறுமுகம் இந்த கோவம் தான் வேணான்னு சொல்கிறதுன்னுவாங்க. உடனே மகா இருந்துட்டுச்சு அவன் கல்லை தூக்கி போட்டிருந்தா நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்குமே. இங்கே பாருங்க நீங்கள் என்ன நினச்சாலும் ஆறுமுகத்தை மாற்ற முடியாது, அவன் இப்படியே தான் இருக்கணும், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் மக மனசில் நினச்சி சந்தோஷத்தோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் இப்போ பண்ணுறதை நினைக்கும் போது பைரவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சிந்து போயிட்டு பைரவி இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதுன்றாங்க. எப்படி பெரிய விஷயமா எடுத்துக்காது இருக்க முடியும் சொல்லுன்றாங்க. நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் ஒரு மனுஷன் பார்த்தியா மிருக மாதிரி நடந்துக்கிறான்றாங்க. சைக்கோ மாதிரி வந்து இவன் எப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தியே இவன் கூட போயிட்டு யாராச்சும் சந்தோஷமா வாழ முடியுமான்றாங்க. சரி விட அதை பெருசா எடுத்துக்காதுன்றாங்க. நல்லவங்க தான் அவங்க திடீர்னு அப்படி பேசினதும் வந்து ஆறுமுகத்துக்கு கோவம் வந்துடுச்சு. நீ அதை பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்ட்டு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு நம்ம ரெண்டு பேருக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு சிந்துன்றாங்க. ரெண்டு பேராலும் இது சந்தோஷமான வாழ்க்கையை எடுத்துக்க முடியாது. அது உனக்கும் கஷ்டமா இருக்கு எனக்கும் கஷ்டமா இருக்கு, என்னால் அதை அப்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் நீ எப்படி அதை அப்செப்ட் பண்ணிக்கணுன்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல சிந்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார் கடவுள் கொடுக்கறது எதுவோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணுன்றாங்க. யார் நினைச்சாலும் அதை மாற்ற முடியுமான்னு கேட்டால் சான்ஸ் இல்லை பைரவின்றாங்க. என்னாலலாம் வாழ முடியாது. இப்போ என்ன முடிவு எடுத்திருக்க, அந்த ஆறுமுகத்தை விட்டு கண்டிப்பாக போயிடுவேன்றாங்க. கொஞ்ச நாளில் போயிடுவேன், அது நாமளே போயிட்டோன்னா அப்பா அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆறுமுகமும் அவங்களுடைய அம்மாவும் வந்து என்னவே இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி நான் நடந்துப்பேன் அப்படி நினைச்சா அப்பா கண்டிப்பா வந்து எது தப்பா நினைக்க மாட்டாரு, கவலையும் பட மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் நான் செய்ய போற சிந்துன்றாங்க. இங்க பாரு ஏன் பைரவி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சிந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா உள்ள சிவாவை வர வைக்கிறதுக்காக தண்ணி பைப்பை திருப்பி விட்டுருவாங்க. அப்புறம் தண்ணி நனைஞ்சி வந்து உள்ள வந்து படுத்துக்கிறாங்க. அப்புறமா பைரவிக்கு வேலை கிடைச்சிருது. பைரவி சந்தோஷமா இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.